வெல்கம் டு முத்தூஸ் மினி வேர்ல்ட். இன்றைக்கி முத்தூஸ் மினி வேர்ல்ட் சேனலில் ஒரு சௌச்சோ வச்சு ஒரு கூட்டு பார்க்க போகிறோங்க. இது உள்ள டேஸ்டியான ஒரு மசாலா சேர்க்க போகிறோம். இது வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க. ஒரு சௌச்சோவை எடுத்து நல்லா கட் பண்ணி தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு, மஞ்சள் தூள், நமக்கு நறுக்கி வச்சுருந்த சௌச்சௌ எல்லாம் சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சௌச்சௌ நம்ம கூட்டு செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் நம்ம ஆயில் விட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. கடுகு, உளுந்து, சீரகம் தாளிச்சிருக்கேன். அது பொரியட்டும். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 இன்ச்சு இஞ்சி எடுத்து நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவைன்னா உங்களுக்கு அந்த வெள்ளைப்பூடில் ஒரு வெள்ளைப்பூடை தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்குங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கோம். அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாங்க. 5 வத்தல் எடுத்து வச்சுருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துருவன தேங்காய்னா உங்களுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வறுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இதை எடுத்து இப்போ போட்டுங்க வதக்கிக்கலாம். இது ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ அரைச்ச மசாலா தாங்க சேர்த்து வதக்கிட்டுருக்கோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க சௌச்சௌ சேர்த்துக்கலாம். இதை அப்படியே வதக்கி விடுங்க. அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதையும் சேர்த்து வதங்கட்டும். அந்த சீரகம், சோம்பு, மசால் வாசம்லாம் போயிடும். இப்போ அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. நல்ல திக்காக நல்ல டேஸ்டான சௌச்சௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கிறதுனால உப்பெல்லாம் சேர்க்க வேணாங்க. நம்ம காயில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பார்த்து அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க.